ஹாய், ஐம் கிரண் கார்த்திகேயன். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பேட்மிண்டன், கிரிக்கெட், நான் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வென் ஐ வாஸ் இன் 5th grade எங்கள் ஸ்கூலில் ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி கிரிக்கெட்டுக்கு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு ஆடணுன்னு தான் ஜாயின் பண்ணது. இப்போது வந்து என்னோடய கேம் பார்த்துட்டு கோச்சஸ்லாம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்டைம் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்குது இவன் கேம். ஸோ இவன் வந்து கிரிக்கெட் ப்ரொஃபஷ்னலாகவே பர்சியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டாக் வந்து என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருந்தாங்க. எவர் சின்ஸ் ஐ ஹவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ப்ரொஃபஷ்னலி. மை டேட் காட் அன் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிஸ் ஜாப். பட் அவங்க வந்து என்னோட கிரிக்கெட்டிங் கரியர் அது பின்னாடி வந்து பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு he left that job and all. He was நான் என்னெல்லாம் மேட்ச் போகிறேனோ ஃபுல்லாக he used to travel, come to all the matches, and அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க, as well as my mom, grandparents எல்லாருமே. So obviously they have played a vital role in my cricketing journey. என்னோட சன் கிரண் கார்த்திகேயன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிஏவியிலிருந்து பிடி வந்து எனக்கு கால் பண்ணார். கிரணோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் சார், என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, டான் பாஸ்கோவோட கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் வந்து அவன் 50+ ஸ்கோர் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான். டான் பாஸ்கோவில் வந்து தே டோன்ட் பிலீவ் ஹிம், ஹீ இஸ் ஒன்லி 10 years ஓல்டு. அவனோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன். தென் ஒன்லி தே accepted that he is just a 10-year-old boy. So when I joined Super Kings Academy, Thoraipakamla, there were Louis sir, Sriram sir and Tamil. These were my coaches in our under 19 batch. There was a time where now 3rd division la ஒரு மாதிரி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி பேடாக இருந்தது. அப்போது they used to help me a lot. லைக் நான் அவங்களோட நிறையா பேசுவேன். லைக் இங்கெல்லாம் நான் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், போத் மென்டலி அண்ட் ஸ்கில் வைஸும் ஐ ஹவ் ஒர்க்ட் அ லாட் வித் தெம். ஃப்ரம் டே 1 அவனை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். வெரி கான்ஃபிடென்ட் காய், வெரி மெச்சூர்ட் காய். ஸோ ரொம்ப நல்லாவே பிஹேவ் பண்ணுவான். எனக்குமே வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து அவன் கிவ் அப் பண்ணதே கிடையாது. ஹேட் தட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். பட் கிடைக்குது அதெல்லாம் அவனுக்கு வந்து பெரிய விஷயமாகவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கிரிக்கெட்டர், ரொம்ப மெச்சூர்ட் கிரிக்கெட்டர். I have represented Tamil Nadu state in under 14, under 16 and under 19 categories. It was really a very special moment when I was selected for the Tamil Nadu team. Obviously it is a proud moment for me, for all the hard work I have done. That is really a good recognition. And one memorable moment வந்து winning the under 19 Cooch Behar trophy. So it was indeed a surreal moment playing in Narendra Modi Stadium and winning against Gujarat. That was one memorable moment in my state career. அப்கமிங் புச்சி பாபுக்கு TNCA 11க்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இட் இஸ் அ ஜேர்னி. Obviously going into this tournament, such a competitive tournament, ஒரு மாதிரி நர்வஸ், அந்த நர்வ்ஸ்லாம் இருக்கும். பட் I just want to have fun and express myself. Obviously playing alongside players like Baba Indrajit or Vijay Shankar, it is indeed a great experience for me, and I'll also எப்படி சொல்றது, new experience for me, and I just want to enjoy this. என்னோட இமீடியட் கோல் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடுறது தான். ஸோ லாங் டேர்ம் கோல்னால் எனக்கு IPL and obviously to represent my country.